நான் ஒன்னே ஒரு கேள்வி கேக்குறேங்க. தேசிய, அதாவது இந்த தேசத்துக்கு துரோகம் செய்தவர்கள் என்றால் ஆர்எஸ்எஸ் தேசிய கொடியை எரிக்கலையா? ஆர்எஸ்எஸ் தேசிய கொடியை எரிச்சிட்டு நாங்க இந்த நாட்டுக்கு இந்து நாடாக பிரகடனப்படுத்தணும், இந்த தேசிய கொடியை நாங்க மறுக்கிறோன்ற படம் எத்தனை புகைப்படம் இருக்கு, நாங்க காட்டட்டுமா? அவங்க மேல என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? நான் தெளிவா ஒரே ஒரு கேள்வி என்றால், முற்போக்கு இயக்கங்களை உடைக்க வேண்டும், மாணவர்கள் முற்போக சிந்திக்க கூடாது, அவர்களுடைய அறிவை கூர்மையை மழுங்கடிக்க வேண்டும் என்கிற நோக்கத்தோடு இவர்களுக்கு எதிராக பேசப்படுகிற கருத்துக்களை எல்லாம் தேச துரோக வழக்காக பின்னி பிசைஞ்சு கொண்டு வந்து அதை முன்னிறுத்துகிற வேலையை ஆர்எஸ்எஸ் பிஜேபி கூட்டணி ரொம்ப நல்லா செஞ்சிட்டு இருக்காங்க என்பதற்கு இது ஒரு உதாரணம். ராஜ்நாத் சிங் ஆவேசமா பேசினார்ல, இன்னைக்கு ஏன் சத்தம் போடாம இருக்கிறாரு? ஏபிவிபி பொண்ணுடைய பேர் உள்ள வரவும் இவங்களுடைய அந்த ஆங்காரம் எல்லாம் குறைஞ்சு சப்ஜான நீங்க நீங்க உட்கார்ந்து கேஸ ஒழுங்கா பண்ணுங்க. நான் இன்னொரு கேக்குறேன், ஒரு கேஸ ஃபைல் பண்ணும் போதே அதை எப்படிங்க தேச துரோகம் பணம் உள்ள வந்தது போனது எல்லாமே போலி அக்கவுண்ட், ஃபேக் அக்கவுண்ட், அது உங்க கோசியால உருவாக்கப்பட்ட அக்கவுண்ட் கண்டுபிடிச்சு அதை வெளியிட்டு இருக்காங்களே, அதுல இருக்கிற நியாயபாவத்தெல்லாம் நீங்க பேசிட்டு தேச துரோக வழக்கு போட்டுக்கணும். அந்த மாணவர்களை தேச துரோகிகளை சித்தரிப்பதற்கான ஒரு வேலையை திட்டமிட்டு நீங்கள் செய்து அவர்களை தேச துரோகிகளை காட்டியிருக்கீங்க. இதுக்கான வரலாறு உங்ககிட்ட இருக்கு. காந்தியை சுட்டுக் கொண்ட கோட்சேவுக்கு தெரு தெருவுக்கு நாங்க ஆயிரக்கணக்கான சிலவை போறாங்களே, இது தேச துரோகம் இல்லையா? என் தேச தந்தையை சுட்டுக் கொண்டவனுடைய சிலையை வச்சு நான் கொண்டாடுவேன் போது எங்க போயிருந்துச்சு உங்க தேசம் பொத்துக்கிட்டு வந்த அந்த தேச தியாகம் எங்க போச்சு நான் கேக்குறேன். அன்னைக்கு வாய மூடிட்டு இருந்த நீங்க அன்னைக்கு கோட்ஸே கையில யார் பேர் எழுதிட்டு போனான்? ஒரு முஸ்லீம் பேரை எழுதிட்டு போய் முஸ்லீம் கலவரத்தை கொண்டு வரதுக்கு தெளிவா இருந்தான். அதே மாதிரி நீங்க என்ன பண்ணீங்க? உங்களுக்கு லட்ச லட்சமா சொல்ல முடியுங்க. 2006 மகாராஷ்டிராவில் நடந்த ஒரு குண்டு வெடிப்புங்க, ஒரு வீட்டுக்குள்ள குண்டு செய்யறாங்க. அன்னைக்கு குண்டு வெடிச்சோன்னே யார செத்தாங்கன்னா எல்லாம் இந்து பசங்க செத்தது. அங்க உள்ள போய் பாத்தீங்கன்னா ஒரு புர்கா இருக்கு, ஒரு தாடி மீச ஒட்ட வைக்கிறதுக்கான அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் கிடக்குன்னு அந்த கோர்ட்ல பதிவு பண்ணப்பட்ட கேஸ். பசங்க இருந்த வீட்டுல அந்த வெடிகுண்டு தயாரிக்கிறாங்க இல்லையா, அந்த தயாரிச்சுட்டு இருக்கும் போது வெடி விபத்து ஏற்படுது, அந்த பசங்க செத்து போறாங்க. அந்த 4 பேர் இந்த பசங்க வீட்டுக்குள்ள லுங்கி, ஒட்டு தாடி, தொப்பி, புர்கா ஒண்ணு, பர்தா ஒண்ணு, நான் ஏராள கதையெல்லாம் இல்ல, இதெல்லாம் நிரூபிக்கப்பட்ட கோர்ட்ல இருக்கிற கேஸ். நீங்க சொன்னா நாங்க சொன்னா கதை, நீங்க சொல்றது உண்மை யதார்த்தம். பயன்படுத்தி கொண்டு அந்த செயலை இந்த கேஸ் எல்லாம் கண்டுபிடிச்சது யாருன்னு போது கர்கரே போலீஸ்காரரை கொண்டாங்களே, இதே ஹேமந்த் கர்கரே. ஏன் கொண்டீங்க? நீங்க தான் திட்டமிட்டு கொண்டீங்க. ஏன் கொண்டீங்கன்னா இந்த கேஸ கண்டுபிடிச்சது அவர் கண்டுபிடிச்ச இந்த உண்மையை வெளிச்சத்துக்கு 7 இடத்துல நீங்க குண்டு வச்சீங்க இஸ்லாமியர்களுடைய பேர்லன்னு சொன்ன உடனே உங்களுக்கு சதையே நடுங்கி போச்சு. நான் இன்னொரு கேள்வி கேட்கிறேன், இடதுசாரிகளை பார்த்து நீங்க தேச துரோகிகள்ன்றீங்க. யாரு தேச துரோகி? நீங்க சொல்றீங்களே நல்ல ஐயா வாஜ்பாய் அவருடைய பிறந்த நாள் நல்லாட்சி தினமா கொண்டாடுறீங்கன்னு. அவர் இந்த நாட்டை காட்டு குடித்து 1500 கோடி வீடை எரிக்கை வைக்கலையா? அந்த வரலாறு உங்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், மக்களுக்கு தெரியும். பண்றவங்க இஸ்லாமியர்களுக்காக கூட நின்று போராடுறவங்க, இஸ்லாமியர்களுக்காக துணை நிக்கிறவங்களை எல்லாம் தேச துரோகிகளாக காட்டுவதன் மூலமாக உங்களுடைய அகண்ட பாரதம் என்கிற அஜெண்டாவை நீங்க எங்க மேல திணிக்கிறீங்கன்னு நான் சொல்றேன்.